துபாய் ஏர் ஷோவில் இந்தியாவின் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் விமானி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துபாயில் நடைபெறும் சர்வதேச விமான கண்காட்சியில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் தயாரித்த விமானங்கள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் இந்தியாவின் HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருந்த தேஜஸ் விமானம் மதியம் 2:10 மணி அளவில் வானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தொடர்ந்து கீழே விழுந்த விமானம் பயங்கரமாக வெடித்து சிதறியது. குறைந்த உயரத்தில் பறக்கும் சாகசத்தில் ஈடுபட முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விமானம் விபத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானி உயிரிழந்த நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 11 மாவட்டங்களில் 22ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் வரும் 23ஆம் தேதி குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் 3 குற்றவாளிகள் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 1995 முதல் 2005ஆம் ஆண்டு வரை பவாரியா கொள்ளை கும்பல் பெரும் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். லாரிகளில் வந்து தனியாக இருக்கும் வீடுகளை நோட்டமிட்ட இந்த கும்பல் நள்ளிரவில் வீட்டில் உள்ளவர்களை தாக்கி கொன்று நகை, பணத்தை கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தது. 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் MLA சுதர்சனம் வீட்டில் நுழைந்த பவாரியா கும்பல் அவரை சுட்டுக் கொன்றதோடு நகை, பணத்தை கொள்ளையடித்து சென்றது. சுதர்சனத்தோடு பவாரியா கொள்ளை கும்பலால் 13 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பவாரியா கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க உத்தரவிட்டார். அப்போது ஐஜியாக இருந்த ஜாங்கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வட மாநிலத்தைச் சேர்ந்த 13 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 பெண்கள் ஜாமீன் பெற்று தலைமறைவான நிலையில் 4 பேருக்கு விசாரணை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. பின்னர் அவர்கள் மேல்முறையீடு செய்ததில் சென்னை உயர்நீதிமன்றம் அதனை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. இதில் கொள்ளை கும்பல் தலைவன் ஓம் பிரகாஷ் சிறையிலேயே இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மற்றொரு குற்றவாளியான ஜெயில்தார் சிங் குறித்து வரும் 24ஆம் தேதி உத்தரவிடப்படும் என்றும் தண்டனை விவரமும் அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரே பொறுப்பு என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. அதில் 5000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் கூட்டத்திற்கு 15 நாட்களுக்கு முன்னரே அனுமதி பெற வேண்டும் என்றும் 50000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய கட்சி மாநாடுகள் போன்ற நிகழ்வுகளுக்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் நடைபெறும் இடம், கூட்டத்திற்கான காரணம், எத்தனை பேர் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் வரும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். ரோட் ஷோக்களில் முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தை துவங்கும் இடம் மற்றும் முடிக்கும் இடத்தை தெளிவாக குறிப்பிட வேண்டும். தலைமை விருந்தினர்கள் வருகை தரும் நேரம் மற்றும் புறப்படும் நேரத்தையும் விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என்று வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும்
கட்சி நிகழ்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் எத்தனை பேர் பங்கேற்க முடியும் என்பதை பொதுப்பணித்துறை பொறியாளர் ஆய்வு செய்து சான்றிதழ் அளிக்க வேண்டும் எனவும், தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் ரோடு ஷோக்கள் நடத்த சம்பந்தப்பட்ட துறைகளின் அனுமதியை பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், ரோட் ஷோக்களில் பங்கேற்பவர்களின் பாதுகாப்பிற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பு என்றும், நிகழ்ச்சியின் போது பொது மற்றும் தனியார் சொத்துகள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே ஏற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரத்திற்கு நிற்க வைக்காமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்க தேவையான அனைத்து வசதிகளையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்தான் செய்ய வேண்டும் என்றும், நிகழ்ச்சி முடிந்த பின் அந்த இடத்தை முழுமையாக தூய்மை செய்து வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5000க்கும் குறைவானவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு இந்த விதிகள் பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிநீர் வாரியம் சார்பில் முதல் கட்டமாக 1 லட்சம் ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுத்த மாத இறுதியில் வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அளவில்லாத குடிநீர் பயன்பாட்டிற்கு சாதாரண வீடுகளுக்கு மாதம் 105 ரூபாயும், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாதம் 200 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் குடிநீரை பலர் வாகனங்களை கழுவுவது, வீட்டு தோட்டங்களுக்கு பாய்ச்சுவது, வீடுகளில் கட்டியுள்ள நீச்சல் குளத்தில் நிரப்புவது ஆகியவற்றுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பயன்பாட்டிற்கு ஏற்ப குடிநீர் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்து முதல் கட்டமாக 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை இம்மாத இறுதியில் குடிநீர் வாரியம் கொள்முதல் செய்ய உள்ளது. அடுத்த மாத இறுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும், அதைத் தொடர்ந்து 2400 சதுர அடிக்கு மேல் பரப்பளவு கொண்ட குடியிருப்புகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. விஜயின் கடைசி திரைப்படம் என்று கூறப்படும் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறும் என படக்குழு அறிவித்துள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, சன்னி தியோல், மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்து ஜனநாயகன் படம் பொங்கல் விருந்தாக ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. நடிகர் விஜயின் இசை வெளியீட்டு விழா மீது எப்போதும் கூடுதல் கவனம் இருந்து வந்த நிலையில் தற்போது கடைசி படமாக கருதப்படும் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சி 87,500 பேர் அமரக்கூடிய தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேடியமான புகிட் ஜலீல் ஸ்டேடியத்தில் டிசம்பர் 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வீடியோ மூலம் அறிவித்துள்ள நிலையில் விஜய் ரசிகர்கள் உணர்ச்சி பொங்க கொண்டாடி வருகின்றனர். கைதிகளின் பற்களை பிடுங்கிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பல்வீர் சிங் IPS மீது அம்பாசமுத்திரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. தன் மீது CBCID குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் கிழமை நீதிமன்றத்தில் பதியப்பட்ட 4 வழக்குகளை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பல்வீர் சிங் மனு தாக்கல் செய்திருந்தார். விசாரணையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை திறம்பட கையாண்ட IPS அதிகாரியை பழிவாங்கும் நோக்கில் சட்டவிரோத கும்பல் பொய் புகார் அளித்ததாகவும், புதிய அதிகாரியான தனக்கு தமிழ் முழுமையாக தெரியாத நிலையிலும் நெல்லை நீதிபதி குற்றப்பத்திரிகையில் இடர்பாடுகளை கவனிக்காமல் ஏற்றுக்கொண்டதாகவும் பல்வீர் சிங் தரப்பில் வாதிடப்பட்டது. அரசின் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் தமிழ் மொழியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஏன் என வழக்கு விசாரணையின் போதே கேள்வி எழுப்பவில்லை என கூறி வாதிட்ட அரசு தரப்பு மனுதாரரின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்று தெரிவித்தது. 4 ஆண்டுகளில் ஒரு IPS அதிகாரி தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வாய்ப்பில்லை என கூறிய நீதிபதி, சில தமிழ் வார்த்தைகளை பேசினால் அவர் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர் என கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பதிவு செய்த குற்றச்சாட்டு பதிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணை ஜனவரி 27ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தமது புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் இளையராஜா புகைப்படத்தை பயன்படுத்தி கிடைத்த வருமான விவரங்களை தாக்கல் செய்ய சோனி நிறுவனம் மற்றும் யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது.
இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பெயர் புகைப்படங்களை பயன்படுத்துவதால் இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு அவரது பெயரை வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவாய் ஈட்டுவதாகவும் சமூக வலைதள ரீல்ஸ் வீடியோக்களில் பயன்படுத்துவதால் அவதூறான கருத்துகள் பதிவிடப்படுவதாகவும் கூறியது. இதையடுத்து இளையராஜாவின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் அனுமதியின்றி பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு ரிஷப் பண்ட் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டியில் கழுத்தில் ஏற்பட்ட காயத்தால் இந்திய அணியின் கேப்டன் கில் தொடரில் இருந்து விலகினார். இதனையடுத்து கவுஹாத்தியில் நடைபெறும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அனுபவ வீரர் ரிஷப் பண்ட் கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளார். நாளை காலை 9 மணிக்கு அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 2வது டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ககிசோ ரபாடா விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்பு எலும்பு அழுத்தத்தால் ஏற்பட்டுள்ள காயங்களை மருத்துவ குழு தொடர்ந்து கவனித்து வருவதாக தென்னாப்பிரிக்க அணி அறிவித்துள்ளது. நடப்பாண்டின் மிஸ் யூனிவர்ஸ் அழகியாக மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த 25 வயதான ஃபாத்திமா போஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற அழகி போட்டியில் இந்தியாவின் மணிகா விஸ்வகர்மா முதல் 12 இடங்களுக்குள் வர முடியவில்லை. 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் இறுதிச் சுற்றில் 2025ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த ஃபாத்திமா போஷ் தட்டி சென்றார். சிறு வயதில் பேச்சு இடர்பாடு, கவனக்குறைவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டிருந்த போஷ் பல சவால்களை கடந்து சாதித்துள்ளார். முதல் ரன்னர் அப்பாக தாய்லாந்து அழகியும் 2வது ரன்னர் அப்பாக வெனிசுலா அழகியும் தேர்வு செய்யப்பட்டனர். இறுதிப் போட்டியின் நடுவர்களுள் ஒருவராக பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் போட்டி பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடந்து முடிந்துள்ளது. மிஸ் யூனிவர்ஸ் போட்டி முடிவு பெறுவதற்கு முன்பாகவே 2 நடுவர்கள் போட்டியிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதில் ஒருவர் போட்டி நடத்தி தேர்வு செய்வதற்கு முன்பாகவே டாப் 30 அழகிகளை ரகசிய குழு தேர்வு செய்து வைத்திருப்பதாக கூறியிருந்தார். இதேபோல தாய்லாந்து குறித்த விளம்பரத்திற்கு ஒத்துழைப்பு தரவில்லை என கூறி தம்மை மரியாதை குறைவாக நடத்திய தாய்லாந்து நிர்வாகி நவாட்டால் மேடையை விட்டு ஃபாத்திமா போஷ் வெளிநடப்பு செய்ததும், அவர் ஆதரவாக சக தோழிகள் வெளிநடப்பு செய்த சம்பவமும் இணையத்தில் வைரலாகி சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த ஃபாத்திமா போஷின் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றுள்ளார்.